குஜராத் டீமை கடைசி வரைக்கும் போராடி ஒரு ட்விஸ்ட்டு பண்ணாங்க. ஆனால் பஞ்சாப் டீமை கடைசி வரைக்கும் போராடி ஒரு ட்விஸ்ட்டு பண்ணாங்க பாருங்க. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி வாசிஸ் பஞ்சாப் கிங்ஸும் மோதுறாங்க. இது எங்கே மோதுறாங்கன்னா தர்மசாலா ஸ்டேடியம் நியூ சண்டிகரில் மோதுறாங்க. ஸ்டேடியம் டாஸ் வின்னா பஞ்சாப் பவுலிங் பஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் குஜராத் ஸ்டார்டிங்கிலேயே வந்து சாய் சுதர்சனை சுப்மன் கில்லை தான் நம்பி இருப்பாங்க. சாய் சுதர்சன் பண்ணார் பாருங்கள் ஒரு சம்பவம். 11 பாலுக்கு 13 ரன் அடித்து அவுட் ஆகி போய் திரும்பிட்டார். போன வருஷம் வந்து ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டில் இருந்தார் சாய் சுதர்சன். இந்த தடவை வந்து அதே அளவுக்கு பண்ணுவார்னு எதிர்பார்த்த நிலையில் அவுட் ஆகி போய் வெளியே திரும்பும்போது என்ன ஒரு இதுலேருந்து தெரிய வருதுன்னா, ஃபஸ்ட் இயர் நல்லா பண்ணாலும் செகண்ட் இயர் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் சுப்மன் கில் இவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. T20 மேட்ச் ஆட சொல்லிகிட்டு இருந்தால் அங்கே போயிட்டு ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காரு. 27 பாலுக்கு 39 ரன் அடித்து மறுபடி சகால் வீசின பாலில் கோன்லியேட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க. அதாவது ஓப்பனிங் பேர் இஸ் கான். அந்த இடத்துல பஞ்சாப் கிங் கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த இடத்துல என்னென்னா சகால் வந்து சுப்மன் கில்லை 4-5 டைம் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பெரிய ஒரு ரெக்கார்டாக இருக்குது. அதுக்கப்புறமா கிளைன் பிலிப்ஸ், அதாவது இவங்க போனால் என்ன கிளைன் பிலிப்ஸ் ஒரு ஃபாரின் பிளேயரை வச்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே குஜராத் டைட்டன்ஸு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க டக்கோட்டில். பட் ஆனால் அங்கே நடந்த கதையே வேறு. வைசாக் விஜயகுமார் உள்ளே இறங்கி டப்புன்னு ஒரு விக்கெட்டை போட்டப்பில் மார்க்கோ ஜான்சன்கிட்ட கேட்சை கொடுத்து கிளைன் பிலிப்ஸ் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு சொன்னேன். கிளைன் பிலிப்ஸ் மேலே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்தது. இவர் எதுக்குன்னு இருந்தது. பட் அதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாப்பில் அவுட் ஆகி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தி பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்தளவுக்கு வந்து பண்ணவே இல்லை. பூர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் வேர்ல்டு கப்லேயும் ரொம்ப பூர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஜேஸ் பட்லர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தார். 33 பாலுக்கு 38 ரன் அடிச்சு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தார். பட் சடனாக சகல் வீசின பாலில் அவுட் ஆகி போய் திரும்ப அந்த கேட்ச் எதிர்பாராத கேட்ச் யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா பஞ்சாப் கிங்ஸ் நீடட் 163 ரன்ஸ் டு வின். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இவ்வளோ தான் இவங்க 3 பேர் தான் ரன் அடித்தாங்க. மற்ற யாருமே ரன் அடிக்கலை. குஜராத் 20 ஓவர் முடிவில் 162க்கு 6 விக்கெட் இழப்புக்கு 6 விக்கெட்டு இழந்திருந்தாங்க. பட் சுப்மன் கில் மட்டும் 39 ரன்னும் வைசாக் விஜயகுமார் பஞ்சாப் தரப்பில் 22 விக்கெட் எடுத்து 34 ரன் கொடுத்துருந்தாப்புல 4 ஓவருக்கு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, குஜராத் இந்த மாதிரி ஒரு படுமட்டான கேம் ஆடுவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் குஜராத் டைட்டன்ஸ் ஆடியிருந்தாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. இதன் மூலிமா இதிலிருந்து நிறைய கற்றுக்கிட்டு சுப்மன் கில் மீண்டு வரணும். இல்லைன்னா இந்த டைம் அவங்களுக்கு கப்பு கிடையாது கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் பஞ்சாப் கிங்ஸு. ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா போச்சு பிரியன் சாரியாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரப்பாடா செகண்ட் ஓவர் வீசும்போது அசோக் சர்மாட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே போயிடுவாப்புல. பட் என்னென்னா பிரியன் சாரியா லாஸ்ட் இயர் வந்து செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. எப்போவுமே ஒரு பிளேயர் ஃபஸ்ட் இயர் நல்லா பண்ணுவாங்க, செகண்ட் இயர் பெரிதும் போட மக்கள் இருப்பாங்க. பட் அந்த இயர் வந்து செமையாக பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரியான் சாரியாவுக்கும் நடந்திருக்குது. 8 பாலை பிடிச்சி 7 ரன் அடித்து ஒரு 6ஓட அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டார். அதுக்கப்புறமா பிரபு சிம்ரன் சிங், அதாவது பஞ்சாப் எப்பப்போல்லாம் இக்கட்டான சூழ்நிலை இருக்குதோ அப்பப்போல்லாம் இவன் போட்டு பொழந்துருவார். அந்த வகையில் தான் இன்றைக்கி பவர் பிளேயரில் போட்டு பொழந்துறாரு. எப்போவுமே பவர் பிளேயர் தலைவன் அடிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தார். அது ரஷீத் கான் பாலில் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். பட் 24 பாலுக்கு 34 இருக்கும்போது ரஷீத் கான் வீசின பாலில் பிரசிஸ் கிருஷ்ணா அவர் கையில் கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதுக்கப்புறம் வந்தான் பாருங்க ஒருத்தன் கூப்பர் கோன்லி வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தால் ஒரு சைடு. பட் அவருக்கு உறுதுணையாக நம்ம செய்கிற போட்டு செய்ன்னு செஞ்சாப்புல ஒரே ஓவரில் 2 6 அசோக் சர்மா ஓவரில் 2 6 அடிச்சதில் செய்கிற லாஸ்ட் இயர் மும்பை கூட எங்கே ஃபார்ம் விட்டாரோ அங்கேயே திருப்பி வந்துட்டாருந்தா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த 2 6ம் தரமான 6. ஆனால் அங்கே நடந்த கதையே வேறு. நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். பட் அடுத்த டைமு கூப்பர் கோன்லி அடித்த பாலு செய்கிற கையில் பட்டு அவுட் ஆகி வெளியும் திரும்பல. பட் அப்படியே சுருண்டு விழுந்துட்டார். அந்த வலி பெரிதும் ஃபிங்கர் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். பட் வழியில் ரொம்ப துடின்னு துடிச்சிட்டு இருந்தாப்புல. அவரால் எதுவுமே பண்ண முடியல. என்னை எப்படியாவது வந்து
காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் இன்ஜுரியில் ரொம்ப தவிச்சிருந்தார். அம்பையர்ஸ் எல்லாம் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு வெளியே போய் டக் அவுட்டில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தால், இல்லை நான் ஆடியே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஆடி அடுத்த பாலே அவுட் ஆகி வெளியே திருப்பிட்டார். பிரசித் கிருஷ்ணா ஓவரில் சீரியஸ் ஐயர் 11 பாலுக்கு 18 அடித்ததுன்னு இல்லை, வாஷிங்டனை கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டார். அடுத்த ஓவரே வாஷிங்டனுக்கு ஓவரை கொடுத்து நெகில் வதிர 6 பாலுக்கு 3 இருக்கும்போது கில்லி கட்டை கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பிடிஞ்சிட்டு சடனாக குஜராத் பஞ்சாப் டீம் விட்டுருந்து உள்ளே வந்துட்டாங்க. 113 ரன் 4 விக்கெட் 13 ஓவரில் இருக்கும்போது என்ன தான் பண்ணுறது? பின்னாடி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று அசம்லா ஓம்பர்ஸு எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸு. பட் ஆல்சோ ப்ரிசித் தான். பட் இதில் என்ன ஒரு கதைனா, சடனாக கேமுக்குள்ளே வர்றது தான் ஐபிஎல்லோட வேறு மாதிரி ஒரு சம்பவம். சடனாக உள்ளே வந்துட்டாங்க வாஷிங்டன் சுந்தரனும் அப்புறம் பிரசித் கிருஷ்ணா. இவங்க 2 பேரும் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தது வேறு மாதிரியான சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மார்க்கஸ் ஸ்டோனிஸும் சசாந்த் சிங்கும் 2 பேரும் அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டாங்க பிரசித் கிருஷ்ணா ஓவரில். இது என்னடா நடக்குதுங்க? லாஸ்ட் இயர் ஃபைனலில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் முத பாலே 6 அடிச்சிடப்ப எக்ஸ்ட்ரா கவர் செய்யலை, அடுத்த பால் அவுட் ஆகி போயிருந்தா. இந்த அந்த ஒரு 6 கூட இல்லை, 2 பாலுக்கு 0 இருக்கும்போது பிரசித் கிருஷ்ணா வீசின பாலில் ரஷீத் கான்கிட்ட கேஷை கொடுத்து அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டார். லாஸ்ட் இயர் அந்த மாதிரி ஃபைனலில் போட்டு பொழந்துட்டு இருந்தார் நம்ம சசாந்த் சிங்கு. இந்த தடவை 5 பாலுக்கு 4 ரன் இருக்கும்போது பிரசித் கிருஷ்ணாவை பட்லர்கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டார். அதாவது சடனாக கேமுக்குள்ளே வந்துட்டாங்க நம்ம குஜராத் டைட்டன்ஸ். இப்போ 13 ஓவருக்கு 114க்கு 4 இருந்துச்சு. இந்த தடவை 14.4 பாலுக்கு பாருங்கள் 118க்கு 6 விக்கெட்டு போயிடுச்சு. பிரசித் கிருஷ்ணா ஒரே ஓவரில் 2 பிரேக் த்ரோவை கொடுத்து சடனாக குஜராத்தை கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். பிரசித் கிருஷ்ணா வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு தரமான சம்பவம்னா, பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் வீசி 29 ரன்னை கொடுத்து 3 விக்கெட்டை போட்டிருக்காரு. அந்த 3 விக்கெட்டும் மெயின் விக்கெட்டு. இந்த 3 விக்கெட்டு எடுத்ததுனால பஞ்சாபை ஈஸியாக வின் பண்ண வைக்காமல் சடனாக கேமுக்குள்ளே கொண்டு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இவர் ஒரு பண்ணியிருக்காரு. இது யார்? நம்ம பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் ஃபேன்ஸ் கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம பிரசித் கிருஷ்ணா. இது எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக திக்கேஜு, பவுன்ஸ் பாலு, பவுன்ஸ் பேக்கு, ஃபுல்லர் அப்பு எல்லாம் வீசி வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணிட்டார். ஆக்சுவலி ஒரு பேக்கப்பாக இனி இந்தியன் டீமில் ஒரு பவுலிங் லிஸ்ட்டில் இருப்பார்னு எனக்கு என்னமோ தோணுது. செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஐ திங்க் இவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆங்கன்னு இருந்தப்போ சடனாக கூப்பர் கோஹ்லி பண்ணார் பாருங்கள் ஒரு சம்பவம். 33 பாலுக்கு 53 ரன்னு. அதாவது கூப்பர் கோஹ்லி பொறுத்தவரை இடதுகை பேட்ஸ்மேன். இவர் என்னென்னா இப்போ தான் ஐபிஎலுக்கு டிபியூட் பண்ணுறாப்புல. ஐபிஎலுக்கு டிபியூட் பண்ணி மேட்ச் ரஷீத் கான் பால் சர்வசாதாரணமாக அடிக்கிறார். அதாவது இவர் பெர்த்தில் பிறந்து வளர்ந்து ஆஸ்திரேலியாவில் இங்கே இந்தியாவுக்காக ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி ஐபிஎல் டிபியூட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒழுக்கி சம்பவம் சரியான தரமான பண்ணிகிட்டு இருந்தாப்ப அதுலேயும் 44 பாலுக்கு 72 அடித்து நாட் அவுட்டில் போயிருக்காருன்னா பார்த்துக்குங்களேன். வேறலாம்னா தரமான ஆனால் இந்த மாதிரி கூப்பர் கோஹ்லி ஆடுவாங்களுக்கு ஜோஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் தான் இருந்தார். 1-1 பஞ்சாப்க்கு ஆடிட்டு இருந்தார். பட் அந்த ஜோஸ் இங்கிலீஷை தூக்கிட்டு அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. அவருக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டர்ஸை உள்ளே இறக்கணும் ப்ளஸ்ஸு ஸ்பின்னோட அப்படின்னு பார்க்கும்போது கூப்பர் கோஹ்லி உள்ளே எடுத்துகிட்டு ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணியிருக்காருன்னா 44 பாலுக்கு 72 அடித்து நாட் அவுட்டில் அதையும் டீமை வேறு லெவலில் வின் பண்ண வச்சுருக்காரு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படின்னு. ஒவ்வொரு ஷாட்டும் வேறு லெவலில். அதுவும் ஒரு 6 அடித்தாரு பாருங்க 103 மீட்ரு. அது யார் அடித்தாங்கன்னா ரஷீத் கானோட ஓவரில். இது நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. அந்த 6 எல்லாம் தரமான செய்தியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு செகண்ட் டயரில் போய் விழுந்தது. யார் சாமி நீ? அது நின்ன கடையிலேருந்து அடிக்கிறாப்புல வேறு லெவலில் சம்பவம். இந்த மாதிரி தான் கூப்பர் கோஹ்லி இருக்கணும். தரமான செய்கை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கூப்பர் கோஹ்லி இப்படி அடித்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்சாப் கிங்ஸு வின் பை 3 விக்கெட்ஸ். அதாவது கடைசி வரைக்கும் கேம் சான்சஸாக இருந்தது குஜராத்துக்கு. பட் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூப்பர் கோஹ்லி மட்டும் தனியாக நடிச்சிட்டாப்புல. பட் அவருக்கு உறுதுணையாக கடைசியில் அதாவது டெய்லண்டர்ஸ்
சடனாக விக்கெட் விட்டுருவாங்க. பட் அவருக்கு உறுதுணையாக சேவியர் பாட்லெட் வந்து நின்று அவர் ஒரு 4 ஒரு 6 அடித்ததுனால பஞ்சாப் கிங்ஸு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க 3 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத்து கூட. பட் அதனால் இப்போ என்னென்னா சிராஜ் ஐயர் கெத்தா ரபடி ஐயர் அப்படின்னு சொல்லி மீண்டும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. இவர் இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது, கப்பு வேணுமா கப்பும் வாங்கி கொடுத்துட்டாரு, ஃபைனல் வேணுமா ஃபைனலும் டெல்லி டீமையும் பஞ்சாப் கிங்ஸையும் கொண்டு வந்துட்டாப்புல. வேறு லெவல் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. வருங்காலத்தில் ஃப்யூச்சர் கேப்டனாக இந்தியாவுக்கு இருப்பார்னு நினைக்கிறேன். பட் ஃபைனலி பஞ்சாப் கிங்ஸ் வின் பை 3 விக்கெட்ஸ். அதாவது குஜராத் லைன்ஸ் 20 ஓவருக்கு 162 ரன் அடிச்சிருந்தாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. அதில் வந்து சுப்மன் கில் 27 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா பஞ்சாப் கிங்ஸ் வேறு லெவலில் சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சம்பவம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் கோன்லி 44 பாலுக்கு 70 ரன் அடித்து தரமான சம்பவம் 165 ரன் அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க 19 ஓவரில். கூப்பர் கோன்லி இந்த மாதிரி அடித்து வின் பண்ணி கொடுப்பாருன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.